أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصدع بما تؤمر وأعرض عن المشركين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வின் அன்புக்கும் அருளுக்கும் பாத்திரமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சீரா வகுப்பை ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகின்றோம். சென்ற வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா அழைப்பு பணியை குறித்து நாம் பேசினோம். அழைப்பு பணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த மெசேஜ், அவனுடைய மார்க்கத்தினுடைய செய்தியை இரண்டு விதமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் கொண்டு சென்றார்கள். ஒன்று, ஆரம்ப கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை ரகசியமாக தொடங்கினார்கள். அன்றைய கால மக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை என்பதை குறித்து ரசூலுல்லாஹ் ரகசியமாக ஆரம்பத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். சொற்ப நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்கள் பெருமானாரோடு தோள் கொடுத்து நின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரண்டாவது கட்டமாக அவர்களுடைய பிரச்சார அழைப்பு பணியை பகிரங்கமாக தன்னுடைய உறவினர்களிடத்திலே முதலில் ஆரம்பத்தில் சொல்லுங்கள் என்பதாக, அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவினர்களிடத்திலே நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு இணங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே உறவினர்களை அழைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். எல்லா மக்களும் இவருக்கு என்ன ஆயிற்று என்று நிலையை தெரியாத ஒரு சூழலில் அவர்கள் இருந்து வந்தார்கள். அப்பொழுது இவர்களுடைய இந்த அழைப்பு பணியை ஆதரவு கொடுப்பதற்கு முன் வருகின்றவர் அபூ தாலிப் அவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய பாட்டனாருக்கு பிறகு, அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இறந்ததற்கு பிறகு, அபூ தாலிப் தன்னுடைய தந்தையோடு பிறந்த அந்த அபூ தாலிப் அவர்கள் ரசூலுல்லாவை பொறுப்பெடுத்து வளர்த்தார்கள் இல்லையா? அவர்கள் சொல்லுகிறார்கள், முஹம்மது அவர்களே, நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருப்பேன் என்பதாக உத்தரவு அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார்கள். இந்த உத்தரவாதத்தை கிடைத்ததற்கு பிறகு சஃபாவுடைய மலை குன்றின் மீது ஏறி நின்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா சபாஹா யா சபாஹா, அதாவது அந்த மக்களை எச்சரிப்பதற்காக ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், யா சபாஹா என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த வார்த்தையை உச்சரித்து என்ன அந்த மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த மக்களை அழைத்து, யார் இப்படி யா சபாஹா என்று குறிப்பிடுகிறார் என்று மக்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். வேறு யாரும் இல்லை, முஹம்மது தான் கூப்பிடுகிறார்.
அவருக்கு என்ன வேண்டும், என்ன எதற்கு அப்படி பேசுகிறார் என்று ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த பின்னால் இருக்கக்கூடிய, இந்த மலைக்கு பின்னால், கணவாய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு படை உங்களை தாக்குவதற்காக குதிரைப்படை தயாராக வருகிறது என்றால், அப்படி ஒருவேளை வருகிறது என்ற செய்தியை நான் உங்களிடத்தில் வந்து சொன்னால் நீங்கள் அதை நம்புவீர்களா என்று அந்த மக்களிடத்தில் கேட்கின்றார்கள். மக்கள் ஒருமித்த கருத்தாக சொல்லுகிறார்கள், முஹம்மது அவர்களே, உங்களையா நாங்கள் சந்தேகப்படுவோம்? நீங்கள் எங்களோடு வாழ்ந்திருக்கிறீர்கள், எங்களோடு உறவாடி இருக்கிறீர்கள், எங்களோடு துக்க இன்பங்களிலே பகிர்ந்திருக்கிறீர்கள், எங்களோடு அளவலாவிய உங்களையா நாங்கள் நம்ப மாட்டோம் என்கின்ற ரீதியிலே அவர்கள் நிச்சயமாக நாங்கள் நம்புவோம், நீங்கள் அமீன் அல்லவா, நீங்கள் நேர்மைக்கு பாத்திரமானவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இப்பொழுதைய நிலை என்னவென்றால், ஒரு படை உங்களை தாக்குவதற்காக அந்த மலைக்கு பின்னால் இருந்து வருகிறது என்று சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவீர்களோ அப்படித்தான் நான் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்து உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை முன்கூட்டியே வந்து சொல்லக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று எச்சரிக்கக்கூடிய, அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதுவராக, இறை தூதுவராக நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே இந்த உம்மத்திலே ஒருவர் கூட நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதிலே மிகவும் ஆர்வமும் அக்கறையும் உள்ளவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த எச்சரிக்கையை அந்த மக்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்லவில்லை. ஒவ்வொரு கூட்டத்தாரையும் கிளையாரையும் பெயர்களை சொல்லி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறைஷியரே, அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுடைய ஆன்மாக்களை நீங்கள் விலைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எந்த ஒரு நன்மையையும், எந்த ஒரு நன்மைக்கும், எந்த ஒரு தீமைக்கும் பொறுப்பாளியாக நான் இருக்க மாட்டேன் என்று தன்னுடைய கூட்டத்தார் குறைஷ் மக்களை பார்த்து சொல்கிறார்கள். காப் இப்னு லுவை கிளையாரே, நீங்கள் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு நன்மைக்கும் தீமைக்கும் நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். முர்ரா இப்னு காப் கிளையாரே, அப்துல் மனாஃபின் கிளையாரே, அப்துல் ஷம்ஸ் கிளையாரே, அப்துல் முத்தலிபின் கிளையாரே, இப்படி ஒவ்வொரு கிளையாரையும் கூட்டத்தாரையும் குறித்து தனித்தனியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜாஹிலியாக்களுடைய சிலை வணக்கமாக இருக்கட்டும் அல்லது அனாச்சாரங்களிலே நீங்கள் உழன்று கொண்டிருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் நீங்கள் நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நிலையான வெற்றி அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்கிறது. அதை குறித்து எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸே, அல்லாஹ்வை தவிர்த்து உங்களுக்கு நான் எந்தவித பலனும் நான் அளிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமி, அதாவது அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு பிறந்த தந்தையோடு பிறந்த மாமியை பார்த்து சொல்கிறார்கள், அப்துல் முத்தலிபுடைய மகள் சஃபியாவே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் எந்தவித பலனும் நான் அளிக்க முடியாது. இன்னும் குறிப்பாக தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை குறித்து, தன்னுடைய மகள் அருமை ஃபாத்திமாவை கூப்பிட்டு சொன்னார்கள். சின்ன பிள்ளை தான் ஃபாத்திமா. தன்னுடைய மகளை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய செல்வத்தில் நான் இப்ப சம்பாதிச்சு வைக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதை கேட்டாலும் நான் தந்து விடுவேன். இந்த உலகத்தில் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தந்துடுவேன், அது என்னால முடியும். ஆனால் நரகத்தை நீதான் உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். மறுமையிலே நீ என்னுடைய மகள் என்ற ஒரு காரணத்தினால் நீ உடனே சொர்க்கத்திற்குள் இலகுவாக சென்று விடலாம் என்று மட்டும் நினைத்து விடாதே. அருமை மகளே, உன்னுடைய செயலுக்கும் அமலுக்கும் உரிய நன்மை தீமையை அல்லாஹ்விடத்தில் நீதான் பெற்றுக்கொள்வாய். எனவே நீ
இந்த உலகத்திலே ஈமான் கொண்டு நீ நல்ல முறையில் நடந்து கொண்டால் அதற்குரிய நல்ல பலனை நீ பெற்றுக்கொள்வாய். எனவே நாளை நான் உன்னுடைய தகப்பன் என்ற அந்தஸ்தில் இருப்பதனால் இந்த உலகத்தில் நீ எதை கேட்டாலும் நான் கொடுத்து விடலாம். நாளை மறுமையிலே நீ உனக்கு சாதகமாக நான் தந்தை என்ற அடிப்படையில் வந்து விடுவேன் என்று மட்டும் நினைத்து விட வேண்டாம். யாரை பார்த்து? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு தருணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே வாழ்ந்தவர்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மீது உயிருக்கும் மேலாக நபியை நேசித்தவர்கள். தந்தையின் மீது அவ்வளவு அலாதியான அன்பு கொண்டவர்கள். அவர்களுடைய ஒவ்வொரு இம்மி அசைவையும் கூட அப்படியே பின்பற்றிய அருமை புதல்வி ஃபாத்திமா அம்மையாரிடத்திலே ரசூலுல்லாஹ் என்னுடைய சதை துண்டு என்று சொன்னார்கள் இல்லையா, அந்த ஃபாத்திமாவை அழைத்து சொன்னார்கள், நீ நரகத்தை பயந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையை அதற்குரியதாக நல்ல முறையில் நீ அமைத்து கொண்டு சொர்க்கத்திற்கு தயாராகிக்கொள் என்கின்ற அர்த்தத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு நாம் பொறுப்பாக வர முடியாது என்றதை சொல்லி நினைவுபடுத்துகிறார்கள். இதுவெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கும் சீர்திருத்திக் கொள்வதற்கும் மிகப்பெரிய ஒரு பாடம். இப்படி ஒவ்வொரு கூட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் ஒவ்வொரு கிளையாரையும் குறிப்பிட்டு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நபி என்பதால், நான் இறை செய்தியை உங்களிடத்தில் இருந்து கொண்டு வந்ததனால் நான் உங்களோடு உறவு பேணாமல் உங்களோடு முறித்து கொண்டு வாழக்கூடியவனாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு உரிய அந்த ஹக்கையும் உங்களுக்கு உரிய அந்த நல் உறவையும் பேணுவதில் நான் ஒரு அளவும் நான் பின்தங்க மாட்டேன். இருந்தாலும் என்னுடைய உறவு உங்களோடு தொடர வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஏகத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, இந்த உறவு நீடிக்கும், இந்த உறவுக்கு அர்த்தம் உண்டு. எனவே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நல்ல முறையில் மாறி இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹுக்கு உகந்த நல்லடியாராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு முன்னிடத்தில் முன்வைக்கின்றார்கள் இந்த செய்தியை. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் மட்டும் என்ன செஞ்சான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதையெல்லாம் கூர்ந்து ஆழமாக அழகாக கேட்டுக்கொண்டு இறுதியிலே நபியிடத்தில் முன் வந்து நின்று சொன்னான், உன்னுடைய கைகள் நாசமாகட்டும் என்று சொன்னான். காலையிலிருந்து மாலை வரையிலும் எங்களை அழைத்து வைத்து, எங்களுக்கு வேற வேலை இல்லையா, எங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வைத்து நீ இதை சொல்லதான் எங்களை கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டான். யார் என்றால் அபூ லஹப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் உரிய வெற்றிக்கான வழியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். தன்னை படைத்தவனை அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் இறைவன் யார் என்பதை குறித்தும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லி அறிய தருகிறார்கள். ஆனால் அதை கேட்க மறுத்து யார்? அபூ லஹப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றுகின்றான். உடனே அல்லாஹ் சும்மா இருப்பானா? நபி சும்மா இருப்பாங்க? அல்லாஹ் தஆலா அது குறித்து தான் குர்ஆனிலே ஆயத்து இறக்கினான். ஒரு சூறாவையே அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தை குறித்து இறக்கி வைத்தான். தப்பத் யதா அபி லஹபின் வ தப். ரசூலுல்லாவை பார்த்தா நீ கை நாசமாகட்டும் என்று சொன்னாய், உன்னுடைய கைகள் தான் நாசமாகட்டும், அழியட்டும், அபூ லஹபினுடைய இரு கரங்கள் அழியட்டும், அவனும் அழியட்டும் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவையே இறக்கி வைத்தான். அன்று இறக்கப்பட்ட அந்த சூரா இன்று வரை அல்ல, இதற்கு பின்னாலும் கியாமத் வரையிலும் குர்ஆனிலே பதியப்பட்டு உலக மக்கள் அனைவராலும் ஓதப்பட்டு நினைவுபடுத்தப்பட்டு அவன் ஒரு வழிகட்டவன் என்பதை அல்லாஹ் தஆலா பிரகடனப்படுத்தி வைத்து விட்டான். இவ்வளவு ரசூலுல்லாவையும் அவருடைய ரசூலுல்லாவுடைய அந்த கொள்கையையும் எதிர்த்த அபூ லஹப் குர்ஆனை பொய்யாக்க வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருந்தவன், அவன் நினைத்திருந்தால் இலகுவாக ரசூலுல்லாவையும் குர்ஆனையும் பொய் என்று நிரூபித்திருக்க முடியும். எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வைத்தான். தப்பத் யதா அபி லஹபின் அப்படின்னு, அவனுக்கு நாசமாகட்டும் அப்படின்னு இறக்கி வச்சுட்டான். இப்போ குர்ஆனில் கடைசி கியாமத்து வரையிலும் அந்த ஆயத்து இருந்துகிட்டு இருக்கும். அவனுக்கு நரகம்தான் என்பது டிக்ளேர்டு, சொல்லப்பட்டு விட்டது, உறுதியாகவே சொல்லப்பட்டு விட்டது.
குரான் அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு பிறகு இந்த குரான் மாற்றம் அடையுமா? அந்த குரான் வந்ததுதான். ஆனால் அல்லாஹ் கடைசி வரையிலும் அதை நிலையாக நிறுத்தி வைத்து விட்டான். அவன் நினைச்சிருந்தா ஈமான் கொண்டு கலிமா சொண்டு முஸ்லீம் ஆகியிருக்கலாம். அவன் முஸ்லீம் ஆகியிருந்தா குரான் பொய்யாயிரும் இல்லையா? குரான்ல அவன் நரகவாதி என்று இருக்கிறது. நான் முஸ்லீம் ஆகி நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நபியை ஈமான் கொண்டுட்டேன் அப்படின்னு அவன் முன் வந்திருந்தால், இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் நிச்சயமாக குரானை பொய்யாக்கி இருக்கும். குரான்ல அல்லாஹ் தாலா பொய்யாகுமா? குரான் கடைசி வரையிலும் அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தும் கூட அவனால் இஸ்லாத்திற்குள் நுழைய முடியாதவாறு அவன் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு வழிகட்டிலேயே இருந்து மரணித்து கடைசியில் நாற்றம் அடித்து தூக்கி வீசப்பட்ட ஒரு பிரேதமாக அவனுடைய பிரேதம் மாறியது என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் அவ்வளவு ஆதாரபூர்வமானது மட்டுமல்ல, அசைக்க முடியாத ஒரு அரணாகவும் குர்ஆன் இன்று வரை கியாமத்து வரையிலும் இருந்து கொண்டிருக்கும். யாராலும் அதை உரசி பார்த்து பொய் என்று நிரூபித்து காட்ட முடியாத அளவிற்கு அந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு முஜிசாவாக, அருளாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் தஆலா இப்படி சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். நான் ஓதிய வசனம், ஃபஸ்தா பிமா துஅமர் வ அஅரித் அனில் முஷ்ரிகீன். ஃபஸ்தா பிமா துஅமர் வ அஅரித் அனில் முஷ்ரிகீன். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான், பார்த்து உமக்கு ஏவப்பட்டதை நீங்கள் தயக்கம் இல்லாமல் நீங்கள் இந்த மக்களுக்கு விவரித்து அறிவித்து சொல்லுங்கள். தயக்கப்படாமல் இனிமே நீங்கள் தைரியமாக உங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். பகிரங்கமாக நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். தீனுல் இஸ்லாத்தை இவ்வளவு காலம் நீங்கள் ரகசியமாக சொல்லிக் கொண்டு வந்தீர்கள், மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தீர்கள். இதற்கு பிறகு நீங்கள் ஓப்பனாக பகிரங்கமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஃபஸ்தா பிமா துஅமர் வ அஅரித் அனில் முஷ்ரிகீன், இணை வைத்து உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய அந்த மக்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணிட்டான். இப்ப பகிரங்கமாக தாவா செய்வதற்குரிய உத்தரவு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு பிறகு இறங்கியதற்கு பிறகு மக்களை குறித்து மேலும் எச்சரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுடைய முற்றத்தில் நின்று கொண்டு பட்ட பகலிலே பகிரங்கமாக அல்லாஹ்வை வணங்க தொடங்கினார்கள். ஆங்காங்கே மலைகளுக்கு பின்னாலும் கணவாய்க்கு பின்னாலும் ஒளிந்து நின்றும் வீட்டுக்குள் இருந்தும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு தொழுது கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்ததற்கு பிறகு பகிரங்கமாகவே அவர்கள் காபத்துல்லாவிற்கு வந்து அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு உரிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. தைரியமாக அவர்கள் தொழ ஆரம்பித்தார்கள். மக்களை அழைத்து சொன்னார்கள், யா கௌமி, என்னுடைய மக்களே, இஅ்புதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, உங்களுக்கு அவனை தவிர வேறு ஒரு இறைவன் கிடையாது, அவன் ஒருவன் தான் இறைவன், அவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று தன்னுடைய மக்களை அழைத்து சொன்னார்கள். எப்படி தனக்கு முன்னால் வந்த நபிமார்கள் எல்லாம், அது ஈசா, மூசா மற்றும் இதர நபிமார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று இந்த மக்கள் எல்லாம் அவர்களுடைய மக்களுக்கெல்லாம் அந்தந்த நபிமார்கள் எந்த வார்த்தைகளை சொல்லி சொன்னார்களோ, யா கௌமி அப்துல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என்னுடைய மக்களே நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், உங்களுக்கு அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று எல்லா நபிமார்களும் சொன்னார்கள் இல்லையா? அதுபோன்று இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களை அழைத்து பகிரங்கமாக சொன்னார்கள் காபத்துல்லாவில் என்று. அருமையானவர்களே, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவுடைய களம் மாறுகிறது. இந்த அழைப்பை செவிமடுத்ததிலிருந்து இவர்களுக்கெல்லாம், இந்த குறைஷி காஃபிர்களுக்கு அவர்களுக்கு மனது நிலை கொள்ளவில்லை. இவர்களுடைய இந்த தாவாவுடைய பணியை, அழைப்பு பணியை எப்படியாவது முடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு உள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் ஆங்காங்கே பார்ப்பவர்களை எல்லாம் தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அடிமைகள் அனைவரையும் இவர்கள் ஆங்காங்கே சித்திரவதை செய்து கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் ரொம்ப ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தது இப்பொழுது அதிகமாக தொடங்கியது. அதனுடைய உச்சகட்டமாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி முடக்குவது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் கொஞ்ச நாள்ல ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு காலம் ஏற்படுகிறது. ஹஜ்ஜுடைய சீசன் வருகிறது. அப்ப ஹஜ்ஜுடைய சீசன் வருகிறது என்றால் இந்த மாதிரி இந்த முஹம்மது அவர்களும் அவருடைய சொற்ப நபர்களும் தோழர்களும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை இவர்கள் எப்படியும் மூளை செலவை செய்வார்கள், எப்படியும் அழைப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களை மனமாற்றி விடுவார்கள் என்கின்ற மனக்கணக்கை இவர்கள் போட ஆரம்பித்தார்கள், இந்த குறைஷிகள் போட ஆரம்பித்தார்கள். அப்ப எப்படி இந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களை நாம் முஹம்மதிடத்திலிருந்து பாதுகாப்பது என்பதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த குறைஷி தலைவர்களுக்கு மத்தியிலே வலீத் இப்னு முகைரா என்று சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலே ஒன்று கூடி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. இப்போ ஹஜ்ஜுடைய சீசன் வந்துருச்சு. முஹம்மது அவர்களையும் அவருடைய தோழர்களும் இஸ்லாத்தை குறித்து மக்களிடத்தில் பேச விடக்கூடாது என்கின்ற நோக்கிலே அவர்கள் இப்போ என்ன செய்யலாம், முஹம்மதை பற்றி நாம் இந்த மக்களுக்கு அல்லது வரக்கூடியவர்களுக்கு உள்ளூர்வாசிகளுக்கு ஓரளவு முஹம்மதை பற்றி எல்லாம் தெரியும், ஆனால் வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்களை இஸ்லாத்திற்குள் நுழைவிடக்கூடாது என்பதற்காக வெளியூரிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு நாம் எதை சொல்றோமோ அதை நம்பக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், முஹம்மதை குறித்து ஏதாவது சொல்லி அவர்களை திசை திருப்பி அவர்களை வழிகெடுக்க வேண்டும் என்று இந்த மக்கள் வலீது என்று சொல்லக்கூடிய வலீத் இப்னு முகைரா என்பவரிடத்தில் சென்று ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அப்போ வலீது சொல்றாரு, முஹம்மதை பற்றி நீங்கள் எல்லோரும் வேறு வேறு கருத்து சொல்லக்கூடாது. நீங்க முஹம்மதை குறித்து வரக்கூடியவரிடத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோன்னு சொன்னா ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லுவாரு, இன்னொருத்தர் இன்னொரு செய்தியை சொல்லுவாரு. ஒன்றுக்கு பின் முரணாக செய்திகள் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அவர்கள் வரக்கூடியவர்கள் உஷாராயிருவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, எல்லோரும் சேர்ந்து ஒரே செய்தியை ஒரே கருத்தை முஹம்மதுக்கு எதிராக நீங்கள் சொல்ல வேண்டும், முஹம்மதுக்கு எதிராக சொல்ல வேண்டும். அப்ப என்ன சொல்றது என்று ஆலோசனை செய்கிறார்கள். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க தான் உங்க தலைமையில தான் நாங்க கூட்டம் கூடி இருக்கிறோம், என்ன சொல்லலாம்? அவர் என்ன சொல்றாரு, இல்ல முதல்ல நீங்க எல்லாம் ஒரு கருத்துக்கு வாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்துக்கு வாங்க, அது எப்படின்றத நான் அதற்குரிய ஆலோசனையை நான் சொல்றேன் அப்படிங்கிறார். அப்ப குறைஷிகள்லாம் சொல்றாங்க, சரி நாம முஹம்மத ஜோசியக்காரர்னு சொல்லுவோமா, அவர் ஜோசியம் பார்க்கிறவரு, அவர்கிட்ட எல்லாம் போகாதீங்க, அவர் பின்னாடி உள்ளது நடக்கிறதெல்லாம் சொல்லுவாரு, முன்கூட்டியே சொல்லுவார், ஆனா அதெல்லாம் நடக்காது, அவரை ஜோசியம் சும்மா ஜோசியம் சொல்லி போய் சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வலீது சொல்றாரு, இல்லை இல்லை, அல்லாவின் மீது ஆணையாக அவர் ஜோதிடர் அல்ல, அவர் ஜோசியம் பார்க்கிறவர் அல்ல. ஏனென்று சொன்னால் ஜோதிடர்கள் பலரை நாம பார்த்திருக்கிறோம், நமக்கு தெரியும் ஜோதிடர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு பொய் இருக்கும் எவ்வளவு உண்மை இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் முஹம்மது பேசக்கூடிய பேச்சை பார்த்தால் நிச்சயமாக ஜோதிடர் என்று சொன்னா நம்மளை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றார். இப்ப குறைஷிகள், சரி அப்ப அது வேணாம், வேற என்ன சொல்லலாம், முஹம்மதை குறித்து நாம் எப்படி அவதூறு பரப்பலாம், சரி அவரை பைத்தியக்காரர்னு சொல்லுவோமா, அவரை மஜ்னூன் பைத்தியக்காரர்னு சொல்லுவோமா என்று சொல்லும் பொழுது வலீது சொல்றாரு, என்னது அவர் பைத்தியக்காரரா, அவரை பார்த்தா பைத்தியக்காரர் மாதிரியா தெரியுது, பைத்தியம்னா என்ன செய்யும், தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு கண்டதை புலம்பிக் கொண்டு அல்லது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு தன்னுடைய நிலை அறியாது ஒரு நிலையில் இல்லாமல் கண்டதை பேசக்கூடியதாக இருக்கும் இல்லையா, அப்படி நம்ம முஹம்மதுன்னு சொன்னா மக்கள் யாராவது முஹம்மதுகிட்ட பேசும் பொழுது தெரிஞ்சு போயிடும், அதனால நம்ம அப்படி சொல்றது சரி வராது, அதுவும் பொருத்தம் இல்லை அப்படிங்கிறான். அப்ப என்ன சொல்லலாம், அவரை ஒரு கவிஞர்னு சொல்லுவோமா, கவிஞர்னு சொன்னா கவி பாடக்கூடியவர், ஏன்னா குரான் ஓதுறாரு இல்லையா, அந்த குரான் கவிதை மாதிரி நம்ம சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பவும் வலீது சொல்றாரு, எப்பா கவிஞரை பத்தி நமக்கு தெரியாதா,
நம்மளே வந்து அரபுகள் கவிஞர்கள், அரபு கவிஞர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. மக்காவில் பெரிய பெரிய இம்ரவுல் கைஸ் போன்ற கவிஞர்கள் எல்லாம் இலக்கியத்திலே நயத்திலே மிகவும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள். கவிதை என்றால் அரபு கவிதைகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. கவிதையை பற்றி நம்ம சொன்னோன்னு சொன்னா, கவிஞர் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட சொன்னோன்னு சொன்னா மக்கள் எல்லாம் நம்புவார்களா? அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அவருடைய வார்த்தைகளை பார்த்தால் கவிதை மாதிரியா இருக்குது. எவ்வளவு எளிமையான அழகான முறையில் அவர் பேசுகிறார். முகம்மது என்று அவரை கவிஞர் என்று சொன்னால் நாம தான் வந்து ஏமாந்துருவோம், நம்ம யாரும் நம்ப மாட்டார்கள். அவருடைய பேச்சே ஒரு தனித்துவமான ஒரு பேச்சு. அவருடைய பேச்சே தனித்துவமான ஒரு பேச்சு. சுருங்க சொல்லுவார், ஆனால் நிறைய அதுல அர்த்தம் இருக்கும். ஒரு அறிவாளி எப்படி பேசுவானோ அதை விட அதிகமான ஒரு கருத்துக்களை பொதிந்தவர்களாக பேசக்கூடியவர். அதனால நாம வந்து அவரை கவிஞர் என்றெல்லாம் சொல்லிவிட்டால் புரிந்து கொள்வார்கள் மக்கள். எனவே அது வேணாம். சரி, ஜோதிடர் வேணாம், பைத்தியக்காரன்னு சொல்ல வேணாம், கவிஞர்னு சொல்ல வேணாம். அப்ப நம்ம சூனியக்காரர் அப்படின்னு சொல்லுவோமா? அவர் ஒரு மெஜிஷியன், சூனியம் செய்கிறவர்னு சொல்லுவோமா? அப்படின்னு சொன்னா இவங்க சொல்றாங்க, சூனியக்காரர்களை தான் நம்ம எத்தனையோ பார்த்துருக்கிறோமே. வலிது சொல்றாரு, எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கிறோம். சூனியத்தை நாம நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அவருடைய பேச்சு சூனியக்காரர்களுடைய முடிச்சுகளை போன்றோ, சூனியக்காரர்கள் ஸ்பெல் பண்ணி ஊதுவதை போன்றோ அந்த மாதிரிலாம் இல்லை. அவருடைய பேச்சு ரொம்ப கூர்மையாக, ஷார்ப்பா, அழகான முறையில் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது மக்கள்லாம் கேட்குறாங்க, நீ வந்து கவிஞர் வேணான்னு சொல்லிட்ட, அப்புறம் வந்து ஜோதியக்காரர் வேணான்னு சொல்லிட்ட, அல்லது பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்றது வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்னதான் சொல்றது முகம்மது அவர்களை? இந்த மக்களுக்கே ஒரு என்ன, முகம்மது அவர்களை எப்படி அவதூறு சொல்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவதூறு சொல்ல வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கே பைத்தியம் பிடித்து விடும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நபியை பாதுகாத்து கொண்டு வந்து இருக்கின்றான். என்ன சொல்வது கடைசியா அப்படின்னு சொல்லும்போது வலீது சொல்லுகிறார், நீங்க சொன்ன லிஸ்ட்லயே கவிஞர், பைத்தியக்காரர், அப்புறம் வந்து ஜோதிடர், இதுல இந்த சூனியக்கார், இப்படி இந்த லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, இந்த லிஸ்ட்லயே ஓரளவு நம்ம மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சூனியக்காரர்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் ஏதோ சூனியம் செய்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவை பிரிக்கிறார், அத்தா மகன் உறவை பிரிக்கிறார், கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் உறவை பிரிக்கிறார், தங்கை அக்கா தங்கை அண்ணன் தங்கை என்ற உறவுகளுக்கு மத்தியிலே அவர் பிரிவை கொண்டு வரார். ஏன்னா இஸ்லாத்தை ஏற்று வீட்டுக்குள்ள போனா வீட்டில் என்ன செய்வாங்க? இஸ்லாத்தை ஏற்று ஒரு இறை நிராகரிப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ள போனா அதை அவர்களை ஒதுக்குவார்கள் இல்லையா? எனவே இவரால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இவர் சூனியம் செய்து உறவுகளுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் பிரிவையும் சண்டையையும் கொண்டு வராரு. எனவே நாம் இவரை சூனியக்காரர் என்று நாம் சொல்வது ஓரளவு இதையும் நம்ப மாட்டாங்க, இருந்தாலும் இதை வைத்து நாம் சமாளிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். வலிது சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருடைய பேச்சில் ஒரு தனித்துவமும் இனிமையும் இருக்கிறது. இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். இது எல்லாம் ஒரு முஸ்லிம் சொல்லல, இறைவனையும் அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பக்கூடியவர்கள் சொல்லல, எதிரிகள் சொல்லுகிறார்கள். நபியை தடுக்க வேண்டும் என்றும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்கள் எதிரிகளுடைய வாயிலிருந்து ரசூலுல்லாவை புகழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் பாருங்க. அவருடைய பேச்சு இனிமையான பேச்சு. அவருடைய பேச்சு எப்படி என்று சொன்னா, ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய குலை இருக்கு இல்லையா, மரத்தின் குலையில் ஆரம்பித்து இறுதியில் கனியில் வந்து முடிவது போன்று ஒரு இனிமையான, அப்படி ஒரு வர்ணிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு பேசக்கூடியவர்கள். இவரை குறித்து நீங்கள் முன்பு சொன்ன எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள்.
ஆனால் சூனியத்தை செய்து இவர் குடும்பத்தையும் தந்தையையும் தாயையும் மனைவியையும் கணவனையும் அண்ணனையும் தம்பியையும் உறவு முறைகளையும் பிரிக்கிறார் என்கின்றதை வேண்டுமானால் இன்டைரக்டா செய்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். இப்படி சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இவரை சூனியக்காரன் சொல்லலாம் அப்படின்னு. இதை குறித்து அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். சூரத்துல் முத்தஸிரிலே, இன்னஹு ஃபக்கர வ கத்தர், நிச்சயமாக அவன் என்றால் வலித், அவன் இந்த குர்ஆனை பற்றி மிக மிக கவனித்து ஆராய்ந்து ஒரு பொய்யை கற்பனை செய்தான். ஃபகுதில கைஃப கத்தர், அவன் அழிந்து போவான், என்னதான் கற்பனை செய்து விட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சும்ம குதில கைஃப கத்தர், பின்னும் அவன் அழிந்து போவான், என்னதான் அவன் கற்பனை செய்து விட்டான், ஒன்றும் இல்லை. சும்ம நதர சும்ம அபஸ வ பஸர், சும்ம நதர், அதை பற்றி அவன் கவனித்தான், பின்னர் தன் இயலாமையை பற்றி முகம் கடுகடுத்தான். சும்ம நதர் சும்ம அபஸ வ பஸர் சும்ம அதுபர வஸ்தக்பர், பிறகு புறமுதுகு காட்டி சென்றான். ரசூலுல்லாவை எப்படியாவது ஏதாவது அவதூறு சொல்லிவிடணும்னு நினைச்சான், அதுக்கு முடியல அவனால. அவன் புறமுதுகு காட்டி சென்றான். எனினும் பின்னும் கர்வம் கொண்டான், பின்னாடியும் திரும்பவும் கர்வம் கொண்டு ஃபகால இன் ஹாதா இல்லா சிஹ்ருன் யுஸர், சொன்னான், இது மயக்கக்கூடிய சூனியமே அன்றி வேறில்லை. குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வஹ்யை குறித்து இது சூனியத்தை தவிர வேறு இல்லை என்று சொன்னான். இது மனிதர்களுடைய சொல்லே அன்றி வேறு இல்லை. சும்ம நதர சும்ம அபஸ வ பஸர சும்ம அதுபர வஸ்தக்பர் ஃபகால இன் ஹாதா இல்லா சிஹ்ருன் யூஸர் இன் ஹாதா இல்லா கவுலுல் பஷர், இது மனிதருடைய வார்த்தைகள் தான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இல்லை என்று, வஹீயுடைய வார்த்தையில் இல்லை என்று நபியை பற்றி அவதூறு செய்து இவர் ஒரு சூனியக்காரர் என்று சொன்னான். நஊது பில்லாஹ். இந்த முடிவுக்கு என்ன செய்றாங்க, இந்த சபையில் இருந்த அவர்கள் அனைவரும் இதற்கு ஒற்றுக்கொள்கிறார்கள். சரி, இதை சொல்லி நம்ம மக்களை வழிகெடுக்கலாம் என்று. ஹஜ்ஜுடைய சீசன் வருகிறது, ஆங்காங்கே சந்தைகள் எல்லாம் கூடுகிறது, பயங்கரமா சந்தைகள் கூடி மக்கள் எல்லாம் கூடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை குறித்து எந்த விதமான சட்டையும் செய்யாமல், அலட்சியம் பண்ணாமல், அதை கவனத்தில் கொள்ளாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தாவாவை, அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்கள் என்று உக்கால் மஜன்னா துல்மஜாஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அந்த சந்தைகளுக்கெல்லாம் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை குறித்து மக்களுக்கு, அந்த வந்திருந்த மக்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஓர் இறைவன், ஓரிரை கொள்கை, அனாச்சாரங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றெல்லாம் அந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இப்படி திரும்புவாங்க. உடனே அங்கே அபூ லஹப் அங்க நின்று கொண்டு சொல்லுவான், இவங்க சொல்றதை ஏற்காதீர்கள், இவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், இவர் ஒரு பொய்யர், இவர் ஒரு சூனியக்காரர் என்று. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் சொன்னா, உலகமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய ஜோதியை அழிக்க நினைத்தாலும், வாயினால் ஊதி அணைக்க நினைத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை பிரகாசிக்க செய்வான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். உலகமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அமுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த மார்க்கம் நீங்க இப்படி அமுக்குனா அதை விட டபுள் மடங்கு அது வளரும். அது அன்னைக்கு நடந்துச்சு. ரசூலுல்லாவை இப்படி அணைக்கணும்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாவை ஒன்றும் செய்ய முடியாது, அவரை தாவா பண்ணக்கூடாது அப்படின்று அவர்களை முடக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் ஒரு சங்கடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தவர்கள் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி சென்று, தன்னுடைய ஊர்களுக்கு திரும்பி சென்று அவர்கள் பல பேரை இஸ்லாத்திற்குள் கொண்டு வரக்கூடியவர்களாக மாறினார்கள். தாவாவினுடைய வெற்றி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவிலே மிகவும் ஆர்வம் மட்டுமல்ல,
பொறுப்பு மட்டுமல்ல, இந்த உலக மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்று நல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக மாற வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு உகந்த அடியார்களாக மாறி சொர்க்கத்திற்கு நுழைய வேண்டும், அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று, நேர்வழியை பெற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு ஆவல் கொண்டிருந்தார்கள், அக்கறை கொண்டிருந்தார்கள் மக்கள் மீது. ஆக அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அழைப்பெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சவால்களை எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றிய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம், பார்ப்போம். அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ, எதை பேசினோமோ அதன்படி அமல் செய்வதற்கும், அதை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே நடத்துவதற்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.